ஹலோ கைஸ், ப்ரோக்ரியேட் எபிசோட் 7 லேயர்ஸோட கண்டினியூஷன் பார்த்துடலாமா? லேயர்ஸோட ரைட்ல n இருக்கும், அது பிளெண்டிங் மோட். எப்படி ஒரு லேயர் இன்னொரு லேயர் கூட பிளெண்ட் ஆர் இன்டராக்ட் பண்ணணும்னு இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்சோ சேம் பிளேஸ்ல ஒப்பாசிட்டியும் இருக்கும் டு கண்ட்ரோல் லேயர் ஒப்பாசிட்டி. இந்த டிக் மார்க் யூஸ் பண்ணி லேயர் ஹைட் ஆர் ஷோ பண்ணிக்கலாம். லேயரை டெலிட் பண்ண லேயரை ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்க. அதுல லாக், டூப்ளிகேட் ஆர் டெலிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுவே லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணி வேற லேயர்ஸையும் டேப் பண்ணீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப்போட அட்வான்டேஜ், நீங்க இண்டிவிஜுவலா ஸ்கேல் பண்ண தேவையில்லை. குரூப்பை டேப் பண்ணி மொத்தமா ஸ்கேல் பண்ணிக்கலாம், மொத்தமா மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் குரூப் அண்ட் அதுக்குள்ள இருக்கிற இமேஜஸ் வேணாம், எனக்கு சிங்கிளா இமேஜ் வேணும்னா அந்த இமேஜஸ் எல்லாம் பிஞ்ச் பண்ணி விட்டுருங்க, அது சிங்கிள் இமேஜா மாறிடும். பட் இதை லேட்டர் செப்பரேட் பண்ண முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க B ஏக்கு மேல கொண்டு வர முடியாது, ஆஸ் இது இப்போ ஒரு சிங்கிள் இமேஜ் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி grouping or merging layers பண்ணிக்கோங்க. and layer options பத்தி in depth later videosல பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளவுதான். I will see you on the next one. Bye.